ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடிங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:40க்கு மகிழ் திருமேனி டைரக்ஷனில் விடாமுயற்சி படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விடாமுயற்சி ட்ரெய்லர் எப்படி இருக்குது? ரொம்ப நாளாகவே இந்த படத்து விடாமுயற்சி படம் எப்போன்னு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ப்ராப்ளம்க்கு அப்புறம் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஏகே சார் எங்கேயா வெளியே போயிடுறாரு, கொஞ்ச நேரம் காரேஸ் எங்கேயா போயிடுறாங்க. ஸோ அவங்க சரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எல்லா ப்ராப்ளம் தாண்டி பொங்கல் வருனாங்க, வரல. மே 1 வருனாங்க, அப்பயும் வரல. எல்லா ப்ராப்ளம் தாண்டி லாஸ்ட் மந்த்து படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரியை படமாக காமிச்சிருக்காங்க. தான் ட்ரெய்லர் வருது. இது போக எப்படி வரும்னு தெரியலை. படம் ஃபுல்லாக பார்த்தா நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு படத்தில் பிஜிஎம் எல்லாம் போட்டிருக்காங்க. ரெண்டாவது இப்போ பாட்டு இதில் வந்துச்சு, அந்த பாட்டும் நல்லா இருக்குது. அர்ஜுன் அவர்கள் வச்சிருக்காரு. அவர் வில்லனா என்னன்னு தெரியலை. ஏகே அவர்கள் போலீஸ் அந்த கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ ஏகே சார் போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் இருக்காங்க. அர்ஜுன் அவர்கள் எப்படின்னு தெரியல. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை மங்காத்தா மாதிரி வருமா படம் எப்படின்னு தெரியலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரியை வச்சு தான் இந்த படம் ஃபுல் ட்ராவல் ஆக போகுது. எப்படி கையாளுறாங்க அதான் இந்த படத்தோட ஃபுல் கதை நினைக்கிறேன். பிப்ரவரி 6 சொல்லியிருக்காங்க படம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.